வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கூடல்புதூரில் புதிதாக கட்டி விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 சென்ட்டுங்க. ஒரு 700 சதுரடியில் கட்டப்பட்ட ஒரு வீடு. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கிழக்கு பார்த்த வாசலாக இருக்குங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்கு பார்த்த ஃப்ளாட்டுங்க, கிழக்கு பார்த்த வாசலாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீடு வந்து ஒரு 37 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசபிளுங்க, பேசிக்கலாங்க. ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு வீடு, பேசிக்கலாம். இந்த வீடு 37 லட்ச ரூபாயை. ரொம்ப ஒரு அருமையான வீடுங்க. ரோடு வந்து இந்த கூடல்புதூரில் வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. வந்துருச்சுன்னா இதில் வந்து ரோடு வந்துடும். வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த வீடு பாருங்கள். இதில் வந்து தாராளமாக ஒரு 2 பைக்கில் தாராளமாக பார்க் பண்ணலாங்க. ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்பாக அந்த வீடு இருக்குது. இப்போ அப்படியே உள்ளே போய் பார்த்துருவோம். பாருங்கள், இந்த தேக்கு டோரு எப்படி ஒரு ரோஸ் வுட் ஃபினிஷ் பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாலிஷிங் பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரெட்டை கதவுன்னு சொல்லுவாங்க. அந்த கதவு தாங்க இந்த கதவு. அதை வந்து இந்த மாதிரி அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்களா? இந்த மாதிரி வருது. நல்லாயிருக்கா? இந்த ரெட்டை கதவு போட்டிருக்காங்க. அப்படியே உள்ளே நுழைஞ்சு ரைட் சைடு திரும்ப பாருங்கள். ஹாலை பார்த்திங்களா? மேலே எல்லாமே எல்இடி ஒர்க் பார்த்திங்களா? பால் சீலிங்கில் வேறு லெவலுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல் எல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ அப்படியே பாருங்கள், டிவி ஷோகேஸு இந்த மாதிரி வருதுங்க. நல்லா இருக்கா? பூஜா ரூமு, அந்த டிவி ஷோகேஸு இந்த மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே பாருங்கள், கிச்சனுக்கு போயிடுவோம். கிச்சனில் கபோர்டு இருக்குது, எல்லாம் நேர்த்தி அழகாக பண்ணியிருப்பாங்க. மாடுலர் கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. அப்படி வருது. அது வந்து மல்டி பர்பஸுங்க இந்த ரூமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். போர் இங்கே தான் இருக்குது. மேலே வந்து வெண்டிலேஷனுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓப்பன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டு ஃபைபர் ஷீட்டு போட்டு கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்களா? இந்த ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? இந்த டேப் கொடுத்துருக்காங்களா ஹைட்டாக? இது வாஷிங் மிஷினுக்காக கொடுத்துருக்காங்க. அது இது நிற்கலாம். அந்த தண்ணி அவுட்லெட்டு போகிறது வாஷிங் மிஷின் வந்து இது பூராவே பாருங்கள். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களா? இதை பாருங்கள். எல்லாம் மாடலர் கிச்சன் தாங்க. நல்லா பார்த்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ அப்படியே அந்த பெட்ரூமுக்கு போவோங்க. பாருங்கள், பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூமாக வரும். பார்த்தீங்களா? எய்த்தாப்பில் வந்து இதாங்க இது அந்த நம்ம எல்லா வீட்லேயும் வாங்கி கூட வச்சுருப்போம். அந்த காசு போட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் அந்த எய்த்தாப்பில் தெரியுது. அப்படியே வாங்க. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களா? பார்த்தீங்களா? பாருங்கள், பால் சீலிங் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். கீழே அதுக்கான அந்த ரேக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே அந்த ரேக் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? கபோர்டு ஒர்க்கு இங்கே இன்னும் ஒர்க். இது வந்து இந்தியன் டாய்லெட் வருது. இன்னும் வேலைகள் பாக்கி இருக்குது. பாருங்கள், இப்படி இருக்குது. எல்லாம் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கபோர்ட் செட்டு. இதில் வந்து பாருங்கள், எல்லாமே இந்த ஹேங்கருக்கு மாட்டுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இனிமேல் வந்துடும், அதெல்லாம் மாட்டிடுவாங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுது.
மேலே ஏசி வைக்கிறதுக்கு அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து அவுட்ரு யூனிட் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பெட்ரூமையும் நம்ம பார்த்துருவோம். இது இன்னொரு பெட்ரூமுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது. இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். ஒரு டாய்லெட்டு இந்தியனு, ஒன்று வெஸ்டர்ன், இந்த மாதிரி இதில் வந்துடுதுங்க. இந்த ஹால் சதுரடி பார்த்திங்கன்னாங்க, எப்படி பார்த்தாலும் 2, 4, 6, 8, 10, 11 வச்சா கூட ஒரு நாளைக்கு என்ன வெட்டு பண்ணாங்க, 12, 16, 16க்கு 11, ஒரு 170 சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலுங்க. இந்த ஹால் வந்து 170 சதுரடி வருது. ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வரக்கூடியது இது வந்து ஒரு 140 சதுரடி வருங்க. இந்த பெட்ரூமு 140 சதுரடி வரும். இந்த பெட்ரூமு பாருங்கள். கிச்சன் ஒரு 80 சதுரடி வந்துடுங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டிகோ வருது பார்த்திங்களா, இது வந்து ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10, 1, 2, 3, 4, 5, 6, 6, 10க்கு 6, ஒரு 60, 61 சதுரடி வரைக்கும் வரக்கூடிய ஒரு இது இந்த போர்ட்டிகோ. ஏரியா பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? சுற்றி வர வீடுகளுங்க, சுற்றி வர வீடுகள் தான் பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுதுங்க. பாருங்கள், இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். சரிங்களா? நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.